ரஷ்யாவுடன் நட்பு வைத்திருக்கும் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு பொருளாதார தடைகளை ஏற்படுத்தும் வண்ணம் அதிபர் டிரம்ப் கடந்த காலங்களில் மிக பயங்கரமாக நடந்து கொண்டார். தற்பொழுது ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்த நிலையில் தலைகீழாக்கப்பட்ட டிரம்ப் பல்டியும் அடித்திருக்கிறார். பொருளாதார தடை இல்லை என்ற முடிவுக்கும் அவர் வந்திருக்கிறார். இது குறித்து உங்கள் ஜெம் தொலைக்காட்சி விரிவாக வழங்குகிறது. அமெரிக்காவுடன் வர்த்தக தொடர்பு வைத்திருக்கும் இந்தியா அதே சமயத்தில் ரஷ்யாவுடன் இராணுவ தளவாடங்கள், கச்சா எண்ணெய் இறக்குமதி போன்ற வணிக தொடர்பையும் வைத்திருந்தது. இதன் நிமித்தமாக திடீரென்று கோபமடைந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா மீது பொருளாதார தடைகளையும் ஏற்படுத்தும் வண்ணம் முதற்கட்டமாக 25% வரி விதிப்பும், அடுத்த கட்டமாக 50% வரி விதிப்பும் என அதிரடி அறிவிப்புகளையும் வெளியிட்டார். இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புதின், அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகிய அவரது சந்திப்பு அலகாஸ்காவில் நேற்று நடைபெற்றது. இதன் பின்னர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலைகீழாக மாறிவிட்டார். தற்பொழுது அவர் இந்தியாவுடன் ஏற்பட்டிருந்த மோதல் போக்கை கைவிட்டு விட்டார் என தெரிய வருகிறது. புதினை சந்தித்த பிறகு டிரம்ப் பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டியும் அளித்திருந்தார். அப்பொழுது அவர் கூறும் பொழுது, ரஷ்ய அதிபருடன் சந்திப்பு மிகவும் நன்றாக நடந்து முடிந்திருந்தது. இந்த சந்திப்பிற்கு 10க்கு 10 மார்க் தரலாம். ரஷ்யா மற்றும் அதனுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு இரண்டாம் நிலை பொருளாதார தடைகளை விதிப்பதையும் பற்றி உடனடியாக நான் பரிசீலனை செய்யவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சம்பந்தமாக பரிசீலனை செய்ய இன்னும் 2 அல்லது 3 வாரங்கள் அல்லது இன்னும் கூடுதல் காலம் வரை கூட ஆகலாம். நான் இப்போது இரண்டாம் நிலை பொருளாதார தடைகளை விதித்தால் அது பல நாடுகளுக்கு மோசமான நிலையை ஏற்படுத்தும் என்பதை உணர்கிறேன். எனவே அது பற்றி இப்போதைக்கு நாங்கள் எதுவும் நினைக்கவில்லை. என்னை பொறுத்தவரையில் இந்த சந்திப்பு மிக நன்றாக நடந்தது என்றும் கூறியுள்ளார். இந்த சந்திப்பின் போது டிரம்ப் மிகவும் உற்சாகமாக இருந்ததாக அருகில் உள்ளவர்கள் தகவலை தெரிவித்திருக்கின்றனர். அமெரிக்கா எதிர்த்தாலும் ரஷ்யாவுடன் வர்த்தக தொடர்பு உண்டு என்பதில் இந்தியா தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரண்டாம் கட்ட பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதில்லை என தெரிவித்திருப்பது இந்திய அரசிற்கும் இந்தியர்களுக்கும் நல்ல செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது.